எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் அமீர் பேசுறேன். டிராவல் சம்மந்தமா ஒரு முக்கியமான நியூஸு. அடிக்கடி வர டவுட் வந்து கோல்டு எவ்வளோ கொண்டு போலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா, அந்த கோல்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, இந்தியாக்கு கோல்டு கொண்டு போறதா இருந்தா, அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அ மென்னா இருந்தா, 1 வருஷம் ஒரு வெளிநாட்டுல இருந்திருந்தா, அவங்க 50,000க்கு தான் கோல்டு கொண்டு போலாம். இதே உமனா இருந்தா, 1,00,000 வரைக்கும் கோல்டு கொண்டு போலாம். இது ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த கோல்டா இருந்தா, இந்தியால யூஸ் பண்ணிட்டு இருந்த கோல்டா இருந்தா, அவங்க இந்தியாலருந்து இங்க வரம்போது, அங்க ஏர்போர்ட்ல டிக்ளரேஷன் குடுத்துட்டு வரணும். இந்த மாரி நான் ஜுவல்ஸ் எடுத்துட்டு போறேன்ட்டு. இல்ல, அவங்க அப்படி கொடுக்க முடியலன்னு சொன்னோம்னா, மேல போட்டிருக்க அந்த ஜுவல்ஸுக்கான பில்ல கையில வச்சுக்கிறது நல்லது. அதேபோல இங்க இருந்து எந்த கண்ட்ரில இருந்தும் இந்தியாவுக்கு போகணும் சரி, அந்த பர்ச்சேஸ் பண்ண பில்ல வச்சுக்கிட்டோம்னா, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க உங்களுக்கு குடுத்திருக்க லிமிட்டுக்கு மேல நீங்க எடுத்துட்டு போணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது அஃபிஷியலா தான் கொண்டு முடியும். ஹைட் பண்ணி கொண்டு முடியாது. அப்படி ஹைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா, கண்டிப்பா அத புடிச்சுட்டாங்கன்னா, திருப்பி குடுக்க மாட்டாங்க. இதுக்கு இறங்குன உடனேயே ரெட் சேனல்ல போய் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் குடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க 18% 38% வரைக்கும் அதுக்குள்ள நீங்க கொண்டு போற அளவ பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க அஃபிஷியலா 1 கிலோ வரைக்கும் கோல்டு கொண்டு போலாம். ஆனா, உங்களுக்கு குடுத்திருக்க எலிஜிபிலிட்டி மேல கொண்டு போனீங்கன்னா, அதுக்கு நீங்க எக்ஸஸ் டியூட்டி பே பண்ணி தான் ஆவணும். கஸ்டம்ஸ் டியூட்டிய பே பண்ணி தான் ஆவணும். அதுதான் 18%லேருந்து 38% வரைக்கும் நீங்க பே பண்ணி ஆவணும். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கோல்டு பாரு, பிஸ்கட்டு இதெல்லாம் கொண்டு போக்கூடாது. எங்கேயாவது ஹைட் பண்ணி கொண்டு போறது கொண்டு போ செய்யக்கூடாது அப்படி. உடம்புல போட்டுக்கங்க. பேக்ல வச்சுக்கிறது நோ. ஸோ, இதுல என்ன ஒரு விஷயம் சொன்னோம்னா, அடிப்படையில நீங்க செய்ய வேண்டியது 6 மாசத்துக்குள்ள நானு இருந்துட்டு, இந்த விசிட்டர்ஸ்லாம் வர்றவங்க இங்கேருந்து ஜுவல்ஸ வாங்கிட்டு போனாங்கன்னா, அவங்க 38% அதுக்கான கஸ்டம் டியூட்டி பே பண்ணணும். ஏன்னா, அவங்க அதுக்காக வரல. அவங்க ஒரு டூரிஸ்ட்டா வந்திருப்பாங்க, விசிட் வந்திருப்பாங்க. ஸோ, ஒருத்தவங்க 180 டேஸ் இருந்துட்டாங்கன்னா, அவங்க வந்து என்ஆர்ஐயா கால்குலேட் ஆயிரும். கண்டிப்பா. அவங்க அவ்வளவு நாள் அங்க இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள எலிஜிபிலிட்டிய அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது நெறைய சமயத்துல பார்த்தீங்கன்னா, இல்லீகலா கொண்டு போக ஆசைப்படுறாங்க. எங்கேயாவது ஒளிச்சு வச்சு கொண்டு போய் ஆசைப்படுறாங்க. பின்னாடி கஷ்டத்துல மாட்டிக்கிறாங்க. ரொம்ப உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொண்டு போற நகைய ப்ராப்பரா கொண்டு போங்க. உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ, அந்த எலிஜிபிலிட்டில கண்டிப்பா போகலாம். 2 இயர்ஸ் நாங்க டிராவல் பண்ணா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னா, அது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு நான் ஆன்சர்ஸ் குடுக்குறேன். தேங்க் யூ.